ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய நல் வணக்கங்களை இந்நாளில் தெரிவிக்கின்றேன். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற இறை வார்த்தை பகுதி மாற்கு நற்செய்தியினுடைய 6ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் எடுக்கப்படுகின்றன. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது இயேசு தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் மகன் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, ஜோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவரது சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேற் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு அவர் வியப்புற்றார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு இயேசு வியப்புற்றார். இந்த நம்பிக்கை இன்மையின் பொருட்டு அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அன்பார்ந்தவர்களே, நோய்களிலே இருப்பவர்கள், உபாதைகளிலே இருப்பவர்கள், உடல் நலமற்றவர்கள் தங்களுடைய பலத்த பிரயத்தனங்களினாலே பல சிகிச்சை முறைகளை முன்னெடுக்க முற்பட்டு அவைகளினாலே பலன் கிடைக்காத நிலையிலே எப்படியாவது எங்கள் நோய்கள் அல்லது எவராலாவது எங்கள் நோய்கள் குணமாக்கப்பட மாட்டாதா என்கின்ற அந்த ஆதங்கத்திலே, மன ஏக்கத்திலே தவித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு இயேசுவினுடைய பரிவு கிடைக்கின்றது. ஆனால் இருமாப்போடு, தலைக்கணத்தோடு, பல்வேறுபட்ட குறுகிய வட்டங்களுக்குள்ளே நின்று விடுப்பு பார்க்கின்ற மக்களாக, புதினம் பார்க்கின்ற மக்களாக அவர்கள் பலர் அங்கே காணப்பட்டதனால் இயேசு தம்முடைய வல்ல செயல்களை அவருடைய கடின உள்ளங்களின் பொருட்டு செய்ய முடியவில்லை. இன்றைய நற்செய்தி பகுதி எங்களுக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், நாங்களும் இறைவனுக்குரியவர்களாகிட வேண்டும் என்பதுதான் அழைத்தல். நாங்கள் எல்லோரும் பரமதிருத்துவத்தின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்ற எல்லோரும், அது பொது குருத்துவமாக இருக்கலாம், பணி குருத்துவமாக இருக்கலாம், நாங்கள் எல்லோருமே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய பிள்ளைகளாக்குகின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு கிடைத்த இந்த அழைப்பு, நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், எங்களுடைய அழைத்தலின் பொருட்டு நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். எங்களுடைய விசுவாசத்தினாலே நம்பிக்கையாளர்களாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் நம்பிக்கையாளரின் திருப்பயணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய மறை மாவட்டங்களிலே
எங்களுடைய மறைமாவட்ட ஆயர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட திருநிலையினர் எங்களை இந்த ஜூபிலி ஆண்டிலே செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பற்றி அறிவுறுத்தி அவற்றிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஒத்தாசையை கேட்டு நிற்கின்றார்கள். இதற்காக நாங்களும் திருப்பயணிகளாக இறை நம்பிக்கையாளர்களாக திரு அவையிலே நாங்களும் இறையரசை பரப்புகின்ற, இறையரசை சாட்சியப்படுத்துகின்ற என்றோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போதிக்கப்பட்டு கிறிஸ்துவால் வாழ்ந்து காட்டப்பட்டு நிறைவடைந்த ஒன்று அல்ல. இன்றும் இது வாழப்படுகின்ற, உயிரூட்டமுள்ள, உத்வேகமுள்ள ஒரு உணர்வு பூர்வமான கத்தோலிக்க திரு அவையாக நாங்கள் இறையரசை இன்றும் கட்டி எழுப்ப முடியும். ஏனென்றால் உயிருள்ள கடவுள் எங்களோடு வாழுகின்றார். அந்த உயிருள்ள கடவுளோடு நாங்களும் கரம் பற்றி அவரோடு உடன் பயணிக்கின்ற பணியாளர்களாக, பயனாளிகளாக, இன்னும் சிறப்பாக நாங்கள் உடன் பயணிக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக எங்களுடைய பயணத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் வினோத பிரியத்தோடு, இவர் யார், எங்கிருந்து வந்தவர், இவருடைய பின்னணி என்ன, இவர் இன்னாற்ற மகன், இவர் இன்ன தொழில் செய்பவர், இவருடைய சகோதரங்களார் என்றெல்லாம் நாங்கள் வினோத பிரியர்களாக, பூராயம் பார்ப்பவர்களாக அல்லாமல் இறை வல்லமையுள்ள கிறிஸ்துவிற்கு என்னுடைய வாழ்விலே முதலிடமும் முக்கியத்துவமும் உண்டு. அவராலே வல்ல செயல்கள் பல இந்த உலகத்திலே நடந்தேறக்கூடும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும். அவை எங்களுக்கு இயேசுவினுடைய அந்த வல்ல செயல்கள் எங்களுடைய நம்பிக்கையினாலே பலன் கொடுக்கும். நாங்கள் வெறுமனியே பலன் பெறுபவர்களாக அல்லாமல், மத்தேயு நற்செய்தியாளருடைய முக்கிய நோக்கம் இந்த ஓய்வு நாள் ஒரு கட்டுப்பாடு அல்ல, சட்டங்கள் அது ஒரு வரையறை அல்ல, அல்லது அவருடைய சம்பிரதாயங்கள், அல்லது அவருடைய அந்த யூத சமுதாயத்தில் இருந்த தலைமை குருக்களும் சட்ட வல்லுநர்களும் வேத பாரகர்களும் ஒரு அதிகார வேட்கை கொண்ட ஆணவத்தினாலே இயேசுவினுடைய பணியை தடை செய்யக்கூடியவர்கள் என்பது அல்ல. இவை எல்லாவற்றையும் கடந்து இயேசுவை அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இவர் ஓய்வு நாளிலே இதை செய்வாரா? இயேசு செய்தார். ஏன்? நன்மை செய்ய கால நேரம் இல்லை. மனிதனுக்கு தேவை இருந்தது. நம்பியவர்களுக்கு அவர் கைவிட விரும்பவில்லை. அவை நாங்களும் அந்த நம்பிக்கையினாலே கைமேற்பலனை பெறவும், நாங்கள் பெறுகின்ற அந்த கைமேற்பலனை மற்றவர்களோடு பகிரவும், நாங்கள் நன்மை பெற்ற அந்த அனுபவங்களை, நாங்கள் பெற்ற கைமேற்பலன்களின் எங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியப்படுத்த, பறைசாற்ற இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக தனிப்பட்ட சபங்களிலே இயேசுவோடு மௌனத்திலே, அமைதியிலே, எங்களுடைய ஆன்ம ஆழ்நிலை தியானங்களுக்குள்ளே செல்லுகின்றோமோ அந்த அளவிற்கு அதிகமாக இயேசுவின் அனுபவத்திலே, இறை அனுபவத்திலே நாங்கள் செல்வமுள்ளவர்களாக, வல்லமையுள்ளவர்களாக, இறை அனுபவம் மிக்கவர்களாக, நாங்களும் ஞான வாழ்வுக்குள்ளே வளர்ச்சி பெற்றவர்களாக, நல்ல பயனை ஞான பழங்களாக எங்கள் அயலவர்களுக்கு, உறவுகளுக்கு, நட்புகளுக்கு, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பம் சார்ந்த முதல் சுற்று வட்டத்திற்கு, எங்களுடைய ஆலயம் சார்ந்த, அன்பியம் சார்ந்த பங்கு மக்கள் இந்த 2வது வட்டத்திற்கு
இன்னும் நாங்கள் பயணிக்கின்ற, நாங்கள் பங்கு பெற்றுகின்ற கொண்டாட்டங்கள், சம்பவங்கள், நிகழ்வுகளிலே முன்பின் அறியாதவர்கள் மத்தியிலே இந்த இறை அனுபவத்தை, ஞான பலத்தின் வாழ்வின் பலன்களை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்து நிற்கின்ற, நான் வாழுகின்றேன், நான் பயன்பெறுகின்றேன், நான் நன்மைக்குரியவனாகுகின்றேன், கிறிஸ்துவில் கொண்டிருந்த நம்பிக்கையின் பொருட்டு நானும் மறு கிறிஸ்துவாக வாழ்வதனால் இதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று நான் மற்றவர்களோடு என் வாழ்வை நிறைவாக வினோத பிரியங்களை, பூராயங்களை அல்லது மற்றவர்களுடைய பின்னணிகளை பாராமல் உண்மையான தேவையில் உள்ளவர்களுக்கு நான் நன்மை செய்பவனாகவும், நன்மையை என்னை விட அதிகமாக கொண்டிருப்பவரிடத்திலே நல்ல பாடம் கற்பவனாகவும் என் வாழ்வை முன்னெடுக்க என்னால் ஆனவரை பிரயாசை எடுப்போம். அந்த முயற்சிகளை வாழ்வாக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசிரியர் கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய ஆசித்து நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.